ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 98வது தசகம். உலகின் தோற்றம், பரபிரம்ம தத்துவம். யஸ்மின்னேதத் விபாதம் யத இதமபவத்யேன சேதம் யயேதத் யோஸ்மாதுத்தீர்ண ரூபக் खलु सकलमिदं भासितं यस्य भासा यो वाचां दूरदूरे पुनरपि मनसां यस्य देवा मुनीन्द्राः नो विद्युस्तत्त्वरूपं किमु पुनरपरे कृष्ण तस्मै नमस्ते. இந்த 98வது தசகத்தில் பட்டதிரி பரபிரம்ம தத்துவத்தை விளக்குகிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் பிரம்மத்திலிருந்து உலகம் முதலியவை உண்டானதை கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, எந்த பரபிரம்மத்தினிடத்தில் இந்த உலகம் தோன்றி பிரகாசிக்கிறதோ அதுவே மூலப்பொருளாக வெளிப்படையான காரணம். இந்த பிரபஞ்சம் எவரிடமிருந்து தோன்றியதோ, எவரிடம் இது லயமாகிறதோ, எவர் இதுவாக தோன்றுகிறாரோ, இதற்கும் அப்பாற்பட்ட உருவமுடையவரோ, இந்த பூமண்டலம் முழுவதும் எவரின் பிரகாசத்தால் பிரகாசிக்கப்படுகிறதோ, மனத்திற்கு எட்டாமல் எவர் வெகு தூரத்தில் உள்ளாரோ, தேவர்களும் முனிவர்களும் கூட அவருடைய உண்மை ஸ்வரூபத்தை அறியவில்லையோ, அப்படிப்பட்ட உன்னை அறிய மாட்டார்கள் என்று சொல்ல தேவையே இல்லை. கிருஷ்ணா, இப்படிப்பட்ட மாயையை கொண்ட உனக்கு நமஸ்காரம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் நமஸ்கரிக்கிறார். ஜென்மாதோ கர்ம நாம ஸ்புடமிக குணதோஷாதிகம் வானயஸ்மின் லோகாநாமூதயே யஸ்வயமனுபஜதே தானி மாயானுசாரி பிப்ரக்ஷக்திருரோபி ச பகுதர ரூபோவபாத் யத்புதாத்மா தஸ்மை கைவல்யதாம்னே பரரச பரிபூர்ணாய விஷ்ணு நமஸ்தே. இந்த 2வது ஸ்லோகத்தில் சுத்த பிரம்மத்தை குருவாயூரப்பனை பட்டதிரி நமஸ்கரிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, எந்த பரமாத்மாவிற்கு பிறப்போ கர்மமோ பெயரோ குணமோ தோஷமோ இல்லையோ, எவர் உலகம் அனுகிரகத்திற்காக மாயையை அனுசரித்து அவற்றை தானாக ஏற்றுக்கொண்டு ஞானம் ஐஸ்வர்யம் சக்திகளை தாங்கிக் கொண்டு உருவமற்றவராக மல்சியம் கூர்மம் வராகம் அவதார வடிவங்களை உடையவராய் பிரகாசிக்கிறாரோ, இப்படி உள்ள உருவத்துடன் மோட்சத்தின் இருப்பிடமான பரமானந்த முழு உருவமுமான விஷ்ணுவே உனக்கு நமஸ்காரம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை நமஸ்கரிக்கிறார். நோ திவ்யஞ்சம் ந மர்த்தியம் ந ச சுராமசுரம் ந ஸ்திரியம் நோ புமாம்சம் ந த்ரவ்யம் கர்ம ஜாதிம் குணமபி சதசத்வாபி தே ரூபமாஹுஹு சிஷ்டம் யத் ஸ்யான்னிஷேதே சதி நிகமசதேர்லக்ஷணாவிருத்திதஸ்தத் கிருச்ச்ரேணா வேத்யமானம் பரமசுகமயம் பாதி தஸ்மை நமஸ்தே. இந்த 3வது ஸ்லோகத்தில் இந்திரிய விஷயத்தை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மம்னு பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் ஸ்வரூபம் பசு பக்ஷி அல்ல, மானிடம் அல்ல, நீ தேவரோ அசுரரோ அல்ல, ஆணுமல்ல பெண்ணுமல்ல, பொருள் செயல் ஜாதி குணம் சத் அசத் அசையும் அசையாத பொருளாகவும் இல்லை என்று ஞானிகள் உன்னை பற்றி கூறுகிறார்கள். ஆனால் இதுவும் இப்படியல்ல. காணும் பொருள் அனைத்தும் விலக்கப்பட்ட பின் மிஞ்சியுள்ளது எதுவோ அதுதான் பிரம்மானந்தமயமாக பிரகாசிக்கிறது என்று மிகுந்த சிரமத்துடன் நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்களால் அறியக்கூடியதாக உள்ளது. அப்படிப்பட்ட உருவத்தை கொண்ட உனக்கு நமஸ்காரம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் நமஸ்கரிக்கிறார். மாயாயாம் பிம்பிதஸ்த்வம் ஸ்ருஜசி மகதஹங்கார தன்மாத்ரபேதைர் பூதக்ராமேந்திரியாத்யைரபி சகல ஜகத் ஸ்வப்ன சங்கல்பகல்பம் பூயஸ் சம்ஹ்ருத்ய சர்வம் கமட இவ பதான்யாத்மனா காலசக்த்யா கம்பீரே ஜாயமானே தமசி விதிமிரோ பாசி தஸ்மை நமஸ்தே. இந்த 4வது ஸ்லோகத்தில் பிரம்மமே சர்வசாட்சி என்று பட்டதிரி கூறுகிறார்.
அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ மாயையால் பிரதிபிம்பத்தவராய் இருந்து கொண்டு 5 தன்மாத்திரைகள், மகத் தத்துவம், அகங்காரம், பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள் கொண்டு கனவுக்கும் கற்பனைக்கும் ஒப்பான பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்தாய். ஆமை தன் கால்களை இழுத்து கொள்வது போல கால சக்தியால் அனைத்தும் சம்ஹரித்து மீண்டும் உள்ளே அடக்கி கொண்டாய். அளவிட முடியாத இருள் சூழும்போது அதில் மறையாமல் பிரகாச ரூபியாக ஆத்மஸ்வரூபத்துடன் விளங்கும் உனக்கு நமஸ்காரம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை நமஸ்கரிக்கிறார். शब्द ब्रह्मेति कर्मेत्यणुरिति भगवन् काल इत्यालपन्ति त्वामेकं विश्वहेतुं सकलमयतया सर्वदा कल्प्यमानं वेदान्तैर्यत्तु गीतं पुरुषपरचितात्माभितं तत्तु तत्त्वं प्रेक्षामात्रेण मूलप्रकृतिविकृतिकृत् कृष्ण तस्मै நமஸ்தே. இந்த 5வது ஸ்லோகத்தில் பிரம்மம் ஒன்றே, வெவ்வேறு பெயர்கள்னு பட்டதிரி சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பகவானே, நீ அனைத்துமாக இருக்கிறாய். சிலர் உலகுக்கு காரணமான சப்த பிரம்மம் கர்மா என்றும் அணு என்று சிலரும் மற்ற சிலர் காலம் என்றும் வாதம் செய்கின்றனர். வேதாந்தங்களில் எந்த தத்துவ ஸ்வரூபத்தை புருஷன் என்றும் பரம்பொருள் என்றும் சித் என்றும் ஆன்மா என்றும் பல பெயர்களால் கூறப்படுகிறது. இந்த தத்துவமாகிய நீ உன் கடைக்கண் பார்வையால் மூல பிரகிருதியையும் இதில் விகிருதிகளையும் சிருஷ்டித்தாய். கிருஷ்ணா, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை நமஸ்கரிக்கிறார். सत्त्वेन सत्यावान च खलु सदसत्त्वेन निर्वाच्य रूपा दत्तेया सावविद्या गुणफणिमतिवत् विश्वदृश्यावभासं विद्यात्वं सैव याता श्रुतिवचनलवैर्यत्कृपास्यन्तलापे संसारारण्य सत्य सदृढन परशुधामेति तस्मै நமஸ்தே. இந்த 6வது ஸ்லோகத்தில் அருளால் அவித்யை வித்யாக ஆகிவிடும் என்று பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சத்து இருப்பது என்றோ அசத்து இல்லாதது என்றோ எப்போதும் இருப்பது என்றோ உறுதியாக கூற முடியாது. ஆனால் உலகில் காணும் அனைத்து பொருள்களையும் கயறு பாம்பு போல எண்ணி உலகில் தோன்றச் செய்கிறது. இப்படிப்பட்ட அவித்யையே உன் கருணை பிரவாகம் கிடைக்கும் பொழுது வேதாந்த வச்சனங்களில் சிலவற்றை கொண்டே வித்யாகிவிடும். மாயை என்னும் தோற்றம் நீங்கி சம்சாரம் என்னும் மனத்தை வெட்டி அழிக்கும் கோடாரி ஆகி விடுகிறது. இப்படிப்பட்ட மாயாரூபியான உனக்கு நமஸ்காரம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை நமஸ்கரிக்கிறார். பூஷாசு ஸ்வர்ணவத்வா ஜகதி கடஷராவாதிகே மிருத்திகாவத் தத்வே சஞ்சிந்தியமானே ஸ்புரதி ததனுப்யத்விதீயம் வபுஸ்தே ஸ்வப்னத்ருஷ்டு பிரபோதே திமிரலயவிதௌ ஜீர்ணரஜ்ஜோஸ்ய யத்வத் வித்யாலாபே ததைவ ஸ்புடமபி விகசேத் கிருஷ்ண தஸ்மை நமஸ்தே. இந்த 7வது ஸ்லோகத்தில் பிரம்மமே உலகம் என்று பட்டதிரி சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னுடைய உண்மையான தோற்றத்தை ஆலோசிக்கும் பொழுது ஆபரணங்களில் தங்கம் இருப்பது போல், பானை முதலியவையில் மண் இருப்பது போல் இந்த உலகிலும் பிரம்மம் ஒன்றே என்ற அத்வைத ஸ்வரூபம் காணப்படுகிறது. எப்படி கனவில் காண்பது விழித்ததும் காணப்படாதோ, இருளில் பாம்பாக வெளிச்சத்தில் கயராக இப்படி தோன்றுகிறதோ, இது மாதிரி பிரம்மஞானம் ஏற்பட்டதும் உன் ஸ்வரூபம் விளங்குகிறது. ஹே கிருஷ்ணா, இந்த பிரம்மஸ்வரூபியாகிய உனக்கு நமஸ்காரம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை நமஸ்கரிக்கிறார். யத்பீத்யோதேதி சூர்யோ தஹதி ச தஹனோ வாதி வாயுஸ்ததான்யே யத்பீதா பத்மஜாத்யா புனருச்சித பலீநாஹரந்தேனு காலம் येनैवारोपिता प्राङ् निजपदमपि ते चावितारश्च पश्चात् तस्मै विश्वं नियन्त्रे वयमपि भवते कृष्ण कुर्म प्रणामम्.
இந்த 8வது ஸ்லோகத்தில் பகவானே யாரையும் நியமனம் செய்கிறவன் என்று பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, எந்த பரமாத்மாவிடம் உள்ள பயத்தால் சூரியன் உதிக்கிறானோ, அக்னி எரிக்கிறானோ, வாயு வீசுகிறானோ, பிரம்மா தேவர்கள் காலம் தவறாமல் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்கிறார்களோ, பிறகு எவரால் அவரவருக்கு ஏற்ற பதவியில் ஏற்றப்பட்டு பின் அவற்றிலிருந்து தவறும் பொழுது தள்ளப்படுகிறார்களோ, அந்த அனைத்தையினையும் நியமனம் செய்கிறவரும் அடக்குபவருமான ஹே கிருஷ்ணா, உனக்கு நமஸ்காரம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை நமஸ்கரிக்கிறார். த்ரைலோக்கியம் பாவயந்தம் த்ரிகுணமயமிதம் த்ரியக்ஷரஸ்யைகவாச்யம் த்ரீஷானாமைக்யரூபம் த்ரிபிரபி நிகமைர்கீயமானஸ்வரூபம் तिस्रोऽवस्थाभितन्दं त्रियुगजनिजुषं त्रिक्रमाग्रान्तविश्वं त्रैकाल्ये भेदहीनं त्रिपिरहमनिशं யோகபேதேர்பஜேத்வம். இந்த 9வது ஸ்லோகத்தில் பகவான் செய்த சிருஷ்டி முதலியவற்றை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற 3 முக்குணங்கள் நிரம்பிய 3 உலகங்களை சிருஷ்டித்தவரும் அகரம் உகரம் மகரம் என்ற 3 எழுத்து பிரணவமான ஓங்காரப் பொருள், பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள், ரிக் யஜூர் சாமா என்னும் 3 வேதங்களால் போற்றப்படுபவர், விழிப்பு கனவு ஆழ்நிலை 3 அவஸ்தைகள் அறிபவரும், 3 யுகங்களில் அவதரிப்பவரும், 3 அடிகளால் உலகை அளந்தவரும், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் 3 காலங்களில் மாற்றமில்லாமல் இருப்பவரும், எல்லாத்திலும் நீயேதானே இருக்கிறாய். உனக்கு 3 யோகங்களாலும் கர்மம் ஞானம் பக்தி யோகம் நமஸ்கரிக்கிறேன் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை நமஸ்கரிக்கிறார். சத்யம் சுத்தம் விபுத்தம் ஜெயதி தவ வபுர் நித்யமுக்தம் நிரீஹம் நிர்த்வந்த்வம் நிர்விகாரம் நிகில குணகண வ்யஞ்சனாதாரபூதம் நிர்மூலம் நிர்மலம் தன்னிரவதி மகிமோல்லாசி நிர்நீலமந்தர் நிஸ்ஸங்கானாம் முனீனாம் நிருபம பரமானந்த சாந்திர பிரகாஷம். இந்த 10வது ஸ்லோகத்தில் பகவானின் ஸ்வரூபத்தின் பெருமைகளை பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பரமார்த்த சத்தியமும் சுத்தமுமான உன் ஸ்வரூபம் விழிப்புடன் வெற்றியுடனும் விளங்குகிறது. இது என்றும் பந்தமற்று இருக்கிறது, இணையில்லாதது, மாறுபாடும் இல்லாதது, குணங்களின் அடையாளங்களுக்கு ஆதாரமாய் விளங்குகிறது, மாசற்ற அளவில்லாத மகிமையுடன் பிரகாசிக்கிறது, பற்றற்ற முனிவர்களின் மனதில் ஸ்திரமாக இருந்து பரமானந்தத்தால் பிரகாசிக்கிறதுமான உன் ஸ்வரூபம் மிகச்சிறந்து விளங்குகிறது என்று பட்டதிரி பெருமையுடன் கூறினார். துர்வாரம் த்வாதசாரம் த்ரிஷத பரிமிலத் ஷஷ்டி பர்வாபிவீதம் சம்பிராம்யத் க்ரூரவேகம் க்ஷணமனுஜகதாச்சித்ய சந்தாபமானம் சக்ரம் தே காலரூபம் வ்யதயது நது மாம் த்வத்பதைகாவலம்பம் விஷ்ணு காருண்ய சிந்தோ பவனபுரபதே பாஹி சர்வாமயௌகாத். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 14வது ஸ்லோகத்தில் காலச்சக்கரம் என்ற பயத்தை போக்கும்படி காலச்சக்கரத்திட்ட பட்டதிரி வேண்டுகிறதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஹே விஷ்ணுவே, உன் காலரூபமான சக்கரம் ஒருவராலும் தடுக்க முடியாது. 12 அறக்கட்டை போன்ற மாதங்கள் சுற்றிலும் 360 நாட்கள் கூர் முனை கொண்டு கடும் வேகத்துடன் சுழல்வதை யாராலும் நிறுத்த முடியாது. ஒவ்வொரு கணத்திலும் உலகை வலிய பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் உன் சக்கரம் உன் திருவடிகளை பிடித்து கொண்டிருக்கும். என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும். கருணை கடலே குருவாயூரப்பா, எல்லா வியாதிகளிலிருந்தும் என்னை காக்க வேண்டும் என்று பட்டதிரி நமஸ்கரித்து வேண்டிக் கொள்கிறார். அதே மாதிரி நாமும் குருவாயூரப்பன் திருவடிகளை
விழுந்து நமஸ்கரித்து ஆயுராரோக்கிய சௌக்கியத்திற்கு வேண்டிக் கொள்வோம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.